ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா அலுமினியம் விண்டோ விஸ் யூபிஎஸ்சி விண்டோ. ஸோ இப்போது இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போது நம்ம எந்த மாதிரி டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் பண்ணுறோம்ல, மாடலர் கிச்சன், டிவி நெட், ஸோ இந்த லேப் கபோர்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஸ்மால், அதை ஒரு ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட் வச்சுருக்கேன்ப்பா. ஸோ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மாடலர் கிச்சன் பண்ணணும், வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு டவுட்டு கேட்குறவங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த மாரி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு மீடியமாக ஒரு வீடு கட்டுறேன், இந்த வீடு கட்டுறதுக்கு இன்டீரியர் பண்ணணும், ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம பேச போகிற டாப்பிக்கு இன்டீரியர் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. பெயிண்டிங் இன்டீரியரில் வரும், ஒரு ஆர்ட் இன்டீரியரில் வரும், ஒரு டிசைனிங் இன்டீரியரில் வரும். ஸோ இப்போ நான் இதை பற்றி பேச போகிறேன்னா சின்னதாக இப்போ எப்படின்னா வீட்டுக்கு தேவையான அந்த மாடலர் கிச்சன், டிவி நெட், லாஃப்ட் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க்கு, இந்த ஃபால் சீலிங்கு, இந்த யூபிஎஸ்சி விண்டோஸ், அலுமினியம், இந்த மஸ்கிட்டோ விண்டோஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. நான் ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா, நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணும்போது மாடலர் கிச்சனில், யூபிஎஸ்சி விண்டோவில், அலுமினிய விண்டோ, ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக் இருக்குது. நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, யூபிஎஸ்சி விண்டோ விஸ் அலுமினிய விண்டோ. யூபிஎஸ்சி விண்டோவுக்கும் அலுமினிய விண்டோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விண்டோ பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அதை யூபிஎஸ்சி விண்டோவிலும் பண்ணலாம், அலுமினிய விண்டோவிலும் பண்ணலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது எல்லாருமே வுட்டில் தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. வுட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி ஒரு கார்பெண்டர் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு டோர் போடுவாங்க. இப்போ அட்வான்ஸ்டு மாடல் நிறைய அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஸோ நான் வந்து ஒரு மீடியமாக, ஒரு மிடில் கிளாஸ், ஒரு மீடியமாக பட்ஜெட்டுக்குள்ளே ஸ்மாலாக ஒரு ஹவுஸ் கட்டுறீங்க அப்படின்னா, அந்த ஹவுஸுக்கு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிற இந்த யூபிஎஸ்சி விண்டோ, அலுமினிய விண்டோவுக்குள்ளே காஸ்ட் டிஃப்ரென்ஸு, ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு, அதே சேம் டைம் மெட்டீரியல் குவாலிட்டி, இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எது பெட்டராக தோணுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஓகே. யூபிவிசி விண்டோ. இப்போ இந்த யூபிவிசி விண்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் வந்து யூபிவிசி விண்டோவில் வரும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, பிளாஸ்டிக் இல்லாமல், ஃபைபரும் இல்லாமல் மிக்சடு ஃப்ரேமாக வரும். ஸோ இப்போ இந்த மிக்சடு ஃப்ரேமாக வர்றதுனால இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப், 100% வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். இது குவாலிட்டி வைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் குவாலிட்டி, ஹையர் குவாலிட்டி, 2 குவாலிட்டி இருக்கும். இப்போ மீடியம் குவாலிட்டியில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, கொஞ்ச நாளில் அதோடைய ட்ராக் போகிறதுல விண்டோ மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதில் வந்து அந்த ட்ராக் வீலோட டென்சிட்டி கம்மியாகும். கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் யூபிவிசி விண்டோ மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். பின்னாடி உங்களுக்கு வாட்ரு எந்த எப்படி சொல்ல, இந்த கரையான் அரிக்கிற மாதிரியோ இல்லை எஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ உங்களுக்கு யூபிஎஸ்சி விண்டோவில் வராது. இது வந்து யூபிஎஸ்சியோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால், தண்ணி லீக் ஆகிறதுக்கு அதில் வந்து இந்த சிலிக்கோன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி வந்து இது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி விண்டோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் போதும். ஓகேவா? இது யூபிஎஸ்சி விண்டோ. இப்போ அலுமினியம் விண்டோவுக்கு போவோம். ஸோ அலுமினியம் விண்டோவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், சேம் தான். இதுலேயும் ஃப்ரேம் ட்ராக் மாறும், இதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ராக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மீடியம் ஹை லெவல் 2 குவாலிட்டி இருக்குது. ஸோ இப்போ மீடியம் ட்ராக்குக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அலுமினிய ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ட்ராக் 2-வே ட்ராக் வரும். ஸோ இந்த 2 ட்ராக்கில் வந்து நீங்கள் யூபிஎஸ்சி அலுமினிய ஃப்ரேமை தள்ளுனீங்கன்னா ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த ட்ராக்கில் வந்து மூவிங் கொஞ்சம் போகிறது வர்றது கொஞ்சம் மூவிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதிலே ஸ்பெஷல் ட்ராக் யூஸ் பண்ணிங்கன்னா சேம். இப்போ அந்த எப்படின்னா, யூபிஎஸ்சி விண்டோவில் எப்படி ஸ்பெஷல் ட்ராக் யூஸ் பண்ணுற மாதிரி, அதேமாதிரி அலுமினிய ட்ராக்லேயும் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ராக் இருக்குது. ஸோ இப்போ அதில் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கும். பட் அலுமினிய ட்ராக்கில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ட்ராக் கொஞ்சம் நாளாக தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அலுமினிய ட்ராக்கில் அந்த வீல் இருக்கும். ஸோ 2 வீல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த வீல் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அந்த வீல் மூவிங்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் அலுமினிய ட்ராக் கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி, பட் யூபிவிசி வந்து கொஞ்சம் ஹை ப்ரொஃபஷ்னல் குவாலிட்டி. ஸோ இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, அலுமினியம் வந்து
ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்குள்ளே வரும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் ஒரு இன்டீரியர் பண்ணுறதுனால, ஸோ நான் அந்த இன்டீரியர் ஃபீல்டில் இருந்ததுனால சொல்கிறேன். அலுமினிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் போடுவாங்க. ஸோ அலுமினியத்தை வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராக் எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த எம்டிஎஸ் ட்ராக்குங்கிறது 2 வே ட்ராக்கு. இந்த 2 வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 300க்குள்ளே அந்த ப்ரைஸ் முடிஞ்சிடும். ட்ராக் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ 2 வே ட்ராக் வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதிலே ஸ்பெஷல் ட்ராக் அலுமினிய ட்ராக் ஸ்பெஷல் ட்ராக் போட்டால் வீல் வந்து சாஃப்ட் வீல் போடுவாங்க. ஸோ மூவிங் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நல்லாயிருக்கும், ஃபெசிலிட்டியாக நல்லாயிருக்கும், வீலோட டென்சிட்டி நல்லாயிருக்கும். ஸோ மூவிங் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். பட் அலுமினியம் வந்து ஒரு மீடியம் பட்ஜெட். இப்போ இதுக்கு யூபிஎஸ்சிக்கு போயிடுவோம். இப்போ இந்த யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா போடுற எல்லாமே ஹை குவாலிட்டி தான். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ட்ராக் மூவிங்லாம் வந்து ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும். அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் க்ளீனிங்னா வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். மற்றபடி யூபிஎஸ்சி விண்டோ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போது யூபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டீரியர் பண்ணப்போ, ஸோ இப்போ நான் இன்டீரியர் இந்த ஃபீல்டில் இருந்தப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ஃபீல்டு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி விண்டோட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 350லேருந்து 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 350ங்கிறது எதில் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அளவு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு 4x4 அதாவது 4x4 அப்படின்னு சொல்லுவாங்க. 4 ஃபீட்டுக்கு 4 ஃபீட் அப்படின்னு சொன்னால் நன்னாங்க 16 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ இந்த 16 4x4 6x4 8x4 இந்த மாதிரி அதிகமாக போணுச்சுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக பண்ணுவாங்க. இப்போ இதே வந்து ஷார்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு லூவர் மாதிரி அப்படின்னா ரெஸ்ட் ரூமுக்கெலாம் லூவர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி லூவர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போடுவாங்க. ஏன்னா லூவருங்கிறது 1.5 × 1.5, அதாவது 1.5க்கு 1.5. ஸோ இப்போ அந்த மாதிரி லூவர் மாதிரி யூஸ் பண்ணுறப்போ 3000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஃபிக்ஸிங் சார்ஜோடு பண்ணுவாங்க. இப்போ இது எங்கள் ஆஃபீஸில் பண்ணுற ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இது ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரென்ஸ் வரும். இதே அலுமினிய ட்ராக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200க்குள்ளே வந்துடும். அதே 1.5 × 1.5 தான் வரும். இப்போ இந்த அலுமினிய ட்ராக்குக்கும் யூபிஎஸ்சி விண்டோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த யூபிஎஸ்சி விண்டோ அலுமினியம் விண்டோவை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தடுத்த இன்டீரியர் சம்மந்தமாக இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தமாக நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனல் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.